ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு பிரிஞ்சி இலை எண்ணெய் சூடாகனதும் பிரிஞ்சி இலை 2 போட்டு கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கந்தும் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணுங்க. நம்ம பிரியாணி இல்லை, நம்ம தக்காளி சாதம் தான் செய்கிறோம். தக்காளி சாதத்துக்கு நம்ம கம்மியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டால் அதோடய ஸ்மெல் பிடிக்காது. ஸோ 1/2 டீஸ்பூன் போதும். இப்போது இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளியை நம்ம இதில் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. கொஞ்ச நேரம் மிதமான தீயில வேகட்டும். இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் நம்ம வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் வதக்கி கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி அளந்து வச்சுருக்குறோம். இப்போ இதில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு நாங்கள் முன்னாடியே சோயாபீன்ஸ் கொஞ்சமாக ஊற வச்சுருந்தோம். இப்போ அதை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கிளறி விட்டுக்கணும். இந்த சோயாபீன்ஸ் நல்லாவே ஊறிடுச்சு. அப்படி ஊறலனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போட்டு நீங்கள் எப்படின்னு தண்ணி ஊற்றுவீங்க இல்லையா, அந்த ஹீட்லேயே அது வெந்துக்கும். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை இதில் நம்ம ஊற்றி தண்ணி கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக சுண்டிச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம தம் வச்சிடலாம். வீட்டில் யூஸ் பண்ணாத இரும்பு தவா இந்த மாதிரி இருந்தால் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ஃபுல்லாக வெந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம பெரட்டி விட்டால் மேலே கீழே எல்லாமே வெந்துடும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.